வித்யா தப்பு பண்ணிட்டான்னு அந்த பிரச்சனைய அப்படியே விட்டுற முடியாது. அம்மா, திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல போறீங்களா? ஆமாண்டா. கர்ப்பம்னு சொல்லிதானே இவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சாதான் இவளை அனுப்புறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். இந்த தடவை வித்யா வேண்டாம், நான் வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போலாம், இப்பவே போலாம். அம்மா, டெஸ்ட்ன்ற பேச்சு இனிமே வேண்டாமா? அம்மா, சம்பந்தப்பட்ட நானே இங்க ஒத்துக்கும் போது டெஸ்ட் எல்லாம் எதுக்குமா பண்ணணும்? அம்மா, நான் இந்த மாதிரி சொல்றத தப்பா நினைக்காதீங்க. இவ கர்ப்பம்ன்றது யாருக்கிட்டையுமே நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அம்மா, திரும்ப திரும்ப நீங்க அதை பத்தியே பேசி நீங்க ரஞ்சிதாவை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. இந்த பிரச்சனைய தயவு செஞ்சு இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். அப்படிலாம் விட முடியாது அருண். கர்ப்பம்னு சொல்லி இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இவ பண்ண காரியத்தால இந்த குடும்பமே ரெண்டா உடைஞ்சு போயிருக்கடா. இவளை நீ காப்பாத்துறதுக்காக இப்பவும் நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னால அதை ஏத்துக்க முடியாதுடா. உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ரஞ்சிதா கர்ப்பம்ன்றதாமா உண்மை. அதான் உண்மைன்னா அதுக்கு நீ காரணமா இருக்க முடியாது. அக்கா, நீ அவசரப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் விடாத, என்ன கொஞ்சம் நிதானமா பேசு. டேய், நான் ஒண்ணு கோவத்துல வார்த்தையை விடல. எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். ரஞ்சிதாவோட கர்ப்பத்துக்கு ஏன் பையன் காரணம் இல்ல. இவ வயித்துல வளர குழந்தைக்கு அருண் அப்பா இல்ல. போதும், நிறுத்துக்குமா. அம்மா, நீங்க என்ன நம்புறங்கிற பேர்ல ரஞ்சிதாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குமா. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. டேய், இவ்வளவு ஏதாவது சொன்னா அவ்வளவு கோவம் வருதா உனக்கு? அம்மா கிட்ட இப்படி எதிர்த்து பேசுற? வாய் மூடு. ஏதாவது பேசுன அக்கா கூட பார்க்க மாட்டேன், பல்ல உடைச்சிருவேன். நியாயமா பார்த்தா இதுக்கு உமர் தான் கோவப்பட்டிருக்கணும். ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. டேய், என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம்